மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் IPDS திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். 9,000 கோடி அன்பளிப்பா கொடுப்பாங்களா சார்? ஏப்பா பணக்காரன் தான் கொடுப்பான்பா. மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியோட கொள்கை இறந்து விட்டதுன்னு பார்க்கலாம். ஸோ இனி வருங்காலத்துக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லாமல் யார் ஒரு முதலமைச்சராக உட்கார முடியாது. 2 வருஷத்துல விஜயோட வேஷம் கலைஞ்சிடும். இங்க விஜய் விசில் அதான் ஓட்டு போட்டது. தெரிஞ்சு அரசியல் விட்டு ஓடி போயிருவார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது காங்கிரஸை என்ன விமர்சனம் செஞ்சிருந்தாருன்னா, பல கோடிகள் திமுக கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த கோடிகள் வாங்கினவங்களையே தாவிக்க கூட வச்சிருக்காங்களே, இவங்க எவ்வளவு கோடி வாங்குவாங்க? அரசியலே வாங்குறதா அரசியல்? யார் சொன்னது? அப்படி சொல்லி ஓட்டு வாங்குறதும் அரசியல். இவங்க தான் தூய சக்தி, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போறோம், வாக்குக்கு பணம் இல்லாத ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் நீங்க உட்காந்தாலும் நான் உட்காந்தாலும் இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்கும். நானா மேடையில் பேசலாம், சொல்லலாம். அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார போது இல்லாமல் நடத்தவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் வச்சு மணல் மாஃபியா கிட்ட ஆதவார்ஜினை பெரிய தொகை வாங்கிட்டு தான் இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர் சொன்னார். அது மாதிரி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எதுனாலையும் நடக்கும். இது என்னன்னா கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாமல் கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஆட்சி அமைக்கல, அதுக்குள்ள மாஃபியா கிட்ட இருந்து பணமா கொடுக்க 1000 பேர் இருப்பாமா? அதெல்லாம் பணம் ஒரு மேட்டர் கிடையாது. அப்படி பார்க்குற போது இவங்க ஊழல் இல்லாமல் நடத்த முடியாது. ஊழல் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். பண்ணக்கூடிய எல்லாரும் பண்ணுவாங்க, அது எந்த மாற்றம் இல்லை. இது தீய சக்தி தூய சக்தி எல்லாம் இப்போ 6 மாதம் தெரிஞ்சு போயிடும். மாற்றம் இல்லையா? இவங்க எல்லாரும் மாற்றம் என்பது சொல்வது, அது அரசியல் மாற்றுவதற்கு அண்ணாமலை மாற்றம் வரும். படிச்சவர் IPS நம்புவாங்க. இது மாற்றத்துக்கான தலைவர் ஊழல் செய்ய மாட்டாரா? அரசியல் எல்லாரும் செய்வாரா? செய்வாங்க, வந்த பிறகுதான் தெரியும். ஆனா இவர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இப்ப அண்ணாமலை தூய்மையான மனிதர் நான் சொல்றேன். ஏன்னா பாஜக தலைவர் போது எந்த கையை நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச ஆதாரம் எதுவும் கிடைக்கல. நான் வழக்கறிஞன் கூட கர்நாடகால ஏதோ ரெசார்ட்லாம் வாங்கி எனக்கு தெரியல. ரெசார்ட் நீங்க கூட வாங்கலாம், 12 லட்சம் வாங்கலாம், அது ஒரு விஷயம், அது ஒரு மேட்டர்ல. பட் என்ன பொறுத்த ஒரு காமராஜர் வாங்கலாம். வீட்டு வாடகை வாட்சி நண்பர் கொடுக்கக்கூடிய நிலைமையில எப்படி அவ்வளவு பெரிய எல்லா தலைவர்களுக்கும் கிஃப்ட் அன்பளி கொடுப்பாங்க. ஒரு தேசிய கட்சியில மாநிலத்தில் இருக்காரு, அப்படி கொடுக்கறன்னு எடுத்துட்டு போங்க. நீ ஒரு பெரிய மேட்டர் இருக்கா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. மெயினா கோடிகள் அடிக்கக்கூடாது. இப்போ மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். இது ஒரு தலைவர் இருக்க போது அன்பளி கொடுக்குறது ஒரு விஷயம் இல்லை. அப்ப நீங்களா இருந்தாலும் ஒரு தலைவர் இருந்தீங்கன்னா அது அன்பளிப்புல கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் வரப்ப 6 கோடி கொடுப்பாங்க. அது வேணாம்னு சொல்லி 9,000 கோடி அன்பளிப்பா கொடுப்பாங்களா சார்? ஏப்பா பணக்காரன் தான் கொடுப்பான்பா. ஒரு 1000 கோடி 10,000 கோடி வச்சுக்கிறானா அவனுக்கு ஒரு பெரிய காசு இல்ல. ஒரு நல்ல மனசை கவர்ந்து இருக்க தலைவரா இருப்பாரு, பிடிச்சிருக்கும், அதில் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ல முடியும்? சோ அதுல நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். இப்போ காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே தாவிகாவுடைய முக்கியமான பிரச்சாரமா இருந்தது வாரிசு அரசியல். திமுகவுடைய வாரிசு அரசியலை நம்ம ஒழிக்கணும், குடும்ப ஆட்சி ஒழிக்கணும். இப்போ காங்கிரஸ் 5 தலைமுறையா செஞ்சுட்டு இருக்காங்களே. வாரிசு அரசியலாம் ஒழிக்க முடியாதுமா. வாரிசு அரசியல் ஒழிக்க முடியாது. ஏன்னா இதே விஜயை பார்த்தா அடுத்து வாரிசு கொண்டு தான் அவர் வாரிசு அரசியலாம் இல்லாம ஒன்றும் சஞ்சய் வருவாருன்னு சொல்ல வருவார். இதில் பண்ண இருக்கு. அடுத்த கட்ட அவங்க பிள்ளைய உருவாக்குவாங்க. ஃபண்டு ஃபாரின் லெவலில் பெரிய ஃபண்டு வரும், ட்ரஸ்ட் இருக்கு, நிறைய சபைகளுடைய ஃபண்டுகள் நிறைய வரும். அது அரசியலுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. அதனால அடுத்த பாதுகாக்க அவங்க ரத்தமான பிள்ளையை தான் கொண்டு வருவாங்க. அடுத்து உதயநிதி எப்படி வராங்களோ அது மாதிரி அடுத்து கொண்டு வருவாங்க. இது சகஜம். இப்போ எடப்பாடி மிதுன் பின்னாடி பேக் போனா இருக்காரு. இப்போ நான் எடப்பாடி மட்டும் வாரிசு அரசியல் நினைக்கிறீங்களா? முழுக்க மிதுன் தான் பேக் போனா வேலை செய்யறாரு. நாளைக்கு அவர் திரைமறைப்பு திரைக்கு வருவார். ஸோ இதெல்லாம் அரசியல் நடக்கதான் செய்ய ஒன்றும் முடியாது. இன்னைக்கு தேர்தல் சந்திக்கணும், இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசுனதுக்காக பேசுவோம். அப்படியே இது காலத்துக்கு நடந்துட்டா இருக்கும். இதை மாற்ற முடியாது. இந்த வாரிசு அரசியலையே ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, ஒரே கட்சியில இருந்தா வாரிசு அரசியல், வெவ்வேறு கட்சிகள்ல ஆதவர்ஜுனாவுடைய ஃபேமிலி இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? லீமாரோஸ் ஒரு கட்சி, ஆதவர்ஜுனா ஒரு கட்சி, நம்ம புதுச்சேரியில ஒரு கட்சின்னு சொல்லி அது வெவ்வேறு குடும்பம் பாருங்க. ஏன் ஒரு குடும்பம் பாக்குறீங்க? அதாவது மார்ட்டினுடைய மனைவி பிள்ளைகள்னா அது பொருந்தும், மருமகனை பொருத்தம், அது விட்டுருங்க. அப்ப மனைவி பிள்ளைகள் இருக்குது, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஒரு பிசினஸ் மேன்ஸ், பணங்கள்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. பர் டே ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய் நம்ம சும்மா அந்த கூட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் பர் டே மட்டுமே, லாட்டரியில் மட்டுமே. அப்புறம் போது அவங்க இதை நிறைய பிசினஸ் இருப்பாப்பா. அதெல்லாம் கடந்து போவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் அரசியல் செயலாம் நடக்கதான் செய்யும். அவங்க சமுதாய செய்வதற்காக சேவை செய்யறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். கடந்து போவோம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நான் திரும்ப எடுத்து வைக்கிறது மக்கள் மாற்றம் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி நம்ம கடந்து போக முடியும்? அப்புறம் எடப்பாடி ஏன் வாய் கொடுத்தாரு? சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு, அதெல்லாம் சொல்லுமா? அதெல்லாம் கடந்து போவோம். அதாவது என்ன, அரசியல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கடந்து போறதா. எடப்பாடிக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கலையே. இல்ல மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இல்ல மக்களுக்கு எடப்பாடி வாய்ப்பு, எடப்பாடி கூட்டணி கட்டமைப்பு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு அவருடைய பிரச்சாரம் பெருசா பிம்பத்தை ஏற்படுத்தல. ஒரு ஆளுங்கட்சி ஏற்பான இது அலையை உருவாக்கல. அவர் முதலமைச்சர் மறுபடியும் மக்கள் முதல்ல பெருசா இல்ல. நான் சொன்ன 80 சீட்டை டெபாசிட் பண்ண எத்தனை சீட்டு போச்சுனை?
அதுக்கு மேலே போச்சா இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு பட் என்னன்னா அவங்க இதுக்கு மேலே வந்து அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் இனி வரங்களுக்கு தனித்துவமான ஒரு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அரசியலை முன்னெடுத்து இதுக்கு மேலே இனி வருங்காலத்துக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு. இனி வரங்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிகள் மட்டும்தான். மாநிலத்தை தமிழகத்தை பொறுத்தவரை இதுக்கு மேலே வந்து மாநிலத்தை கூட்டாட்சி இது மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியோட கொள்கை இறந்து விட்டதுன்னு பார்க்கலாம். ஸோ இனி வருங்காலத்துக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லாமல் யார் ஒரு முதலமைச்சராக உட்கார முடியாது. இல்ல இது இந்த தேர்தல் தானே, அடுத்து திமுக கூட இதுக்கு மேல வந்துட்டே ஆட்சிக்கு இருக்கும். காம்படிஷன் அதிகமாயிடுச்சுங்க, போட்டிக்கு அதிகமாயிடுச்சு. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, விஜய் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம் வருவாரு, இப்படி சீமான் ஒரு பக்கம், இப்படி இந்த காரணம் என்ன பண்ண முடியுங்க? சீமான் என்னமா காலத்துல இருக்காருன்னு நம்புறீங்க? சீமான் அரசியல் பண்ணாம இருக்க மாட்டார்ல, பண்ணுவார்ல. மறுபடியும் மாறி கூட வரலாம் இல்லையா? மறுபடியும் ஒரு தேர்தலில் வந்து ஏற்றம் இறக்கம் வரும், அதுவே நிரந்தரம் அல்ல. இந்த தேர்தலில் ஒரு முடிவுனா அடுத்த தேர்தலில் மாறி வரும். ஸோ அதில் தேர்தல் ஒரு லெசன் அப்படிதான் பட்டு பண்ணணும் இல்லையா? அதுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு இழுத்து முட்டெல்லாம் போக மாட்டாங்க. அவருக்கு வயது இருக்குது, இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் போராடுவார். இந்த தேர்தலில் வந்த ரிசல்ட் வந்து அடுத்த முறை மாறி கூட வரும் இல்லையா? ஒரு முறை திமுக அப்படின்னா திமுக பாரதிய ஒரே எம்எல்ஏ வச்சாங்க, அவங்க அடுத்த முறை ஆட்சி பிடிக்கலையா? அதிமுக பதில போச்சு, ஆட்சி பிடிக்கலையா? அது வரலாறு இருக்கு. இப்போ வந்து என்ன, அதிமுக இதுக்கு மேலே வரலாற்று ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கேள்விக்குறி அப்படின்னு வச்சுங்க. இந்த பக்கம் வந்து அண்ணாமலை புதுசாக வரப்போறாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மாசமோ அடுத்த மாசமோ ஏதோ ஒரு இதை கட்சி பல ஆரம்பிச்சு மாசமா இப்படிதானா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் பல மாதங்கள் இருக்கிறது மாரிமலை போலியும் இந்த கட்டாயம் நடக்குன்னு வச்சுங்க. அண்ணாமலைக்கான அரசியல் வந்து பாஜக தொடர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இனி வரும் காலத்தில் தனித்துவமாக வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை. பாஜக இனி வரும் தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு முகம் இல்லை, மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான் முகம். காங்கிரஸோ பாஜகவோ இடதுசாரிகளோ வலதுசாரிகளோ யார் ஒருவரும் இந்த தமிழகத்தில் இங்கே வளர முடியாது. ஸோ மாநிலத்தில் மையம் கொண்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவருக்கு தான் முகம். அப்படி பார்க்குறப்போ அண்ணாமலை வந்து ஒரு பேஸ் போட்டார், மாற்றத்துக்கான தலைவன்ற ஒரு விதையை வச்சுட்டார். அவருக்கான ஓட்டு வந்துச்சு. இன்னைக்கு 11.27% ஓட்டு, இன்னைக்கு 2.5% தான் பாஜக வாங்கியிருக்கு. அப்படின்னா அந்த ஓட்டு எங்கம்மா? ஸோ அண்ணாமலைக்கான ஓட்டு அதுதான். நான் பலமுறை சொன்னேன் 8% ஓட்டு அண்ணாமலை ஓட்டுங்க, இல்லை அந்த ஓட்டு வராதுன்னு பல பேட்டியில் பல இதில் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? 2% ஓட்டு நோட்டாவே நீ பர்சன்ட் கம்மியாக போச்சு. அதை விட இதாக இருக்குது. ஸோ 2.5% ஓட்டு தான் பாஜக. அப்படின்னா மீது எல்லா ஓட்டும் ட்ரான்ஸ் ஆயிருக்கு. நாம் தமிழுக்காக போகும்போது மொத்தமாக தாவிக்கு போயிருக்கு. இதனால தான் வந்து விஜய் வந்து வெற்றிக்கான காரணம் சொல்லணும். இப்போ அண்ணாமலை ஏதாவது இருந்தால் அந்த வெற்றி தடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இன்னைக்கு 8% ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. ட்ரான்ஸ்ஃபர் அப்போ ஆட்டோமேட்டிக் ஆட்சி வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த நாம் தமிழருக்காக ஒரு 2% ஓட்டு போனப்போ அது கூட போகல மொத்தமாக. ஏன்னா நாம் தமிழ்னா அண்ணாமலையும் சீமானும் ஒரு நெருக்கமாக இருக்கிறதுல ஸோ அண்ணாமலை பழைசு போய் மாற்றி விஜயை பிடிக்காம திமுக பிடிக்க கூட மாற்றி போடுவாங்க. ஆனால் மாற்றியே போடலை. முழுக்க வந்து திமுக பிடிக்காதவங்க தாவிக்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க தாவிக்க ஓட்டு போட்டிருக்காங்க, அண்ணாமலை தாவிக்க ஓட்டு போட்டிருக்காங்க, நாம் தமிழ் தாவிக்க ஓட்டு போட்டிருக்காங்க. இது அதிர்ஷ்டமா இல்லையா? ஆனா மக்கள் கிட்ட எதிர்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இப்போ தாவிகா விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதிர்ப்பு மக்கள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு வாக்குகள் வரும் அப்படிங்கறதே ஒரு சந்தேகமா தான். அதான் இவங்க அணுகுன முறை சரியில்லை. இவங்க வந்து அந்த கேண்டிடேட் வந்து போய் எடுத்து சொல்லி தாவிக ஓட்டை கண்ட்ரோல் பண்ணல. கேண்டிடேட்டுகளை வந்து இவங்க பெருசா எடுத்துக்கல, நான் பெருசா பொருட்டா எடுத்துக்கல. கேண்டிடேட்டே தெரியாம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கேண்டிடேட் ஓட்டு வருதுன்னு தெரியாதம்மா. ஒரு தேர்தல் களத்தில் சந்திக்கிறாங்க, ஒரு கிராமத்துல சட்டமன்றத்தோறும் இருக்கிறாங்க. இவங்க எந்த ஓட்டு டிரான்ஸ் ஆகும் ஆகாது, எப்படி தொகுதியில் யார் ஓட்டு போட கூட தெரியாம ஒரு இது பண்றாங்க. பழமையான கட்சி, ஒரு பேஸ் கொண்ட கட்சி எல்லாமே. அப்புறமா அந்த இடத்துல தவறு விட்டாங்க தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல உன்னிப்பாக இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் விஜய்க்கு வந்து இந்த ஓட்டு வந்து தானா வந்துடல, எல்லாம் இந்த கட்சிகள் தான் ஓட்டு போச்சு. இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போச்சு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக தான் கூட்டணி தான் ஓட்டு போடுறாங்க. அதை ஏன் விசிகாவோ திமுகவோ இருக்கிற கூட்டணியில் கண்ட்ரோல் பண்ணல? ஸோ அப்படின்னா இவங்ககிட்ட தான் தப்பு இருக்கு. ஸோ அம்மா அப்பா இருக்குன்னா பிள்ளைங்க தானே போடுது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பண்ணல. ஸோ அதனால இவங்களுடைய மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். ஸோ இவங்க தாவேக்காவை நான் பலமுறை இந்த தேர்தலை பொறுத்த பார்க்குறேன். தாவேக்கா 2 பேருமே நான் பல சர்வே கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் 26 வருஷத்துல இத்தனை சர்வே தமிழ்நாட்டில் பார்த்தல. 18 சர்வே திமுக அதிமுக 2 பேருமே அசைன்மெண்ட்ல விட்ட சர்வே. அதில் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட வந்து 2 பேருமே தாவேக்கா வந்து டேமேஜ் பண்ணி இவங்க 2 போட்டின்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அது அல்ல, களமே வேறன்றதை நான் சொன்னேன். அதை யாரும் எது தயாரா இல்லை. இன்னைக்கு தான் இப்போ தான் புரியும். ஆமாண்டா அன்னைக்கு ஒரு சொன்னாண்டா, இப்பதான் புரியும். நான் இப்போ ஏங்க ஜனவரி மாதம் சொன்னாங்க விஜய் ஏங்க ஒரு இடத்துல எப்போ இப்போ நான் முதல் இடத்துல ஸ்டாலினும் விஜயும் வைக்கிறவே புரிஞ்சுவேனா? ஸோ சம்திங் ராங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் மீடியாவில் செய்தி வராதுங்க. சில விஷயம் இவனுக்கு என்ன தெரியும்? 26 வருஷமா மீடியா பார்த்துட்டு இருக்கேன், பேடி கொடுத்துருக்கேன். எப்படி அறிக்கை விட்டா பத்திரிக்கையில் வரும் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால் அதில் சர்வேக்கில் சொல்கிற செய்தியும் கொஞ்சம் சக்கஸ் ஆகணும், செய்தியும் போய் ஆகணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னா செய்தியில் போட மாட்டாங்க. இப்போ இங்கே எல்லா சேனலும் ஒவ்வொன்றும் ஒரு சார்பாக இருக்குது. இப்போ அதில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துறப்போ இப்போ நான் ஒரு வீடியோ அப்படி தான் ஓப்பனாக சொன்னேன். ஆனால் எல்லா சேனலும் வீடியோ ப்ரைவேட் போட்டாங்க. ஸோ அப்படின்னா இந்த விஷயம் சர்வேல நிறைய எல்லாமே ஓப்பனாக சொல்லிட முடியாது. சில போய் சேரணும், அதில் நம்ம சர்வே நிற்கணும், அதில் தக்க வச்சுக்கணும். அந்த நோக்கம் தான். அப்புறம் பார்த்தா நான் 76 போடுறதுக்கான தாவேக்க 76 சீட் ஜெயிச்சுன்னா எனக்கு காமெடி, அந்த நேரத்தில் காமெடி பார்த்துருப்பாங்க, ஏன்னா லூசாக இருப்பாங்க. ஸோ தாவேக்காவே எல்லாரும் காமெடியாக தான் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நான் சர்வே நான் 26 வருஷமா இருக்கேன், நான் வந்து 76 சீட் ஜெயிக்குன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? சொல்லவும் முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணேன், இழுபறி
அப்படின்னு போட்டேன். இழுபறி எதுக்கு போட்டேன்னா எனக்கு தெரியும், வாத்தியாருக்கு தெரியும். ஒரு மாணவனுக்கு பாசம் புயல்ன்றது எதுக்குன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி வந்து இழுபறின்னு போட்டது தாவேக்கா 26 கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேல நீங்க லயோலா கல்லூரியில படிச்சீங்க, விஜய் லயோலா கல்லூரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாணவ பாசத்தினால போட்டுட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்லம்மா அது இப்ப சரி, அப்ப மாணவ பாசம் போட்டோம்னு வச்சுங்க, இழுபறி இப்போ 108 வந்துச்சுல்ல, நான் போட்ட தாண்டி போயிடுச்சுல்ல. ஸோ அதெல்லாம் சொன்னேன், நான் சொல்றதை தாண்டி வேற ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குது. நானே வேற மாதிரி எதிர்பார்க்குறேன், ஆனால் நான் நினைக்கிறதே வேற மாதிரி வரும்னு எதிர்பார்க்க நான் பதிவிட்டேன். நான் அதை பதிவில் நம்ம சேஃபாக நான் வந்து ஏன்னா நாளைக்கெல்லாம் வச்சு செய்வாங்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து எனக்கு தெரியும், இது மேகம் இப்படி போகுது, இப்படி வரும் வராது தெரியும். அது மாதிரி வந்து எனக்கு இந்த எலெக்ஷன் வேற மாதிரி போகுதுன்றதை எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அதை வந்து சொல்ல முடியுமா, மெண்ட முடியாமல் முழுக முடியாமல் இருந்தது தான் நான் அந்த தேர்தல் சந்திக்கப்பட்டு நான் பார்க்குறேன். எவ்வளவு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே. இப்போ பெரும்பான்மை வேணும் அப்படின்னா அதிமுகவில இருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் வெளிவரதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. நடக்கும் திரைமறைவு பிறகு ஆயத்து நடக்கும். நேற்று நைட் நடந்திருக்கும், நைட்டில் பகல் நடந்துட்டே இருக்கும், பேரம் ஓடிட்டு இருக்கும், குதிரை பேரம் ஓடிட்டு இருக்கும். அதாவது குதிரை பேரை தடுக்கிறதா நம்ம கர்நாடகாவில் ஒரு இது கேஸே போட்டாங்க. அது மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் கூட தாவேக்கா போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு கவர்னர் ஒத்துக்கலாம், தாவேக்கா போயிட்டு அடுத்த கட்ட சுப்ரீம் கோர்ட்டில் பொம்மை கேஸ் நினைக்கிறேன், பொம்மை தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி கேஸ் கொண்டு வர கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தோன்னா ஆட்சி அமைக்க விட்டுருவாங்க. அதை விட்டுட்டா பரவாயில்ல, இத்தனை அளவுக்கு போனால் விஜய் தான் வளரப்படுவார், சென்டிமெண்ட்ஸ் ஆகும். இந்த சென்டிமெண்ட்ஸை தடுத்தா நல்லது. பாஜக மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ள வரலாம், இல்லைன்னா தமிழகத்தில் என்றைக்கும் வரவே முடியாது. ஸோ அதனால் பாஜக இந்த அணுகுமுறை தப்புன்னு நான் பார்க்குறேன். கொள்கைகள் வேறு, தேர்தல் சந்திப்பது வேறு. அதனால் கொள்கையை வந்து பேசலாம், மேடைகள் பேசலாம், கொள்கை மக்களிடத்து சொல்லலாம், கொள்கைக்காக போராடலாம். ஆனால் தேர்தலில் வெற்றி கண்டால்தான் அங்கே ஆட்சி அதிகாரம் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அப்புறம் அதிகாரத்தை பொறுத்தவரைக்காக காம்ப்ரமைஸ் ஆக தப்பு கிடையாது. இல்ல சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறது திமுக இல்ல அப்படிங்கிறது தானே நிலைப்பாடா இருக்கு. அரசியலே சந்தர்ப்ப விளையாட்டு தான் அரசியல். அதெல்லாம் சந்தர்ப்பம் வருவது பயன்படுத்த அரசியல். அதெல்லாம் இன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு வரும்போது மனமாற்றம் ஏற்படலாம். கொள்கைகளாக இருந்தாலும் மக்கள் நலன் கருதி கூட்டணி வைக்கலாம் சொல்லிட்டு போகலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் வைக்காத நல்லது. எனக்கு தெரிஞ்சு நாடு உருப்படும், நாட்டுக்கு நல்லது. சுயநலத்துக்காக இல்லாமல் மக்கள் நலத்துக்காக தலைவர்கள் இருக்காளேன்னு பாராட்ட வேண்டும். அதனால் பாஜக கூட்டணி வச்சா சிறப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் போயிட்டதால மேபி 2029 அதிமுக பயன்படுத்த மாட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திமுக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைனாலையும் நிச்சயமாக திமுக பேக்கப் சப்போர்ட் தான் இருப்பாங்க. திமுக ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டாக இருக்காங்க. யாரில் மித்துனும் சபரீஷனும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். இங்கே யாரும் ஒன்றும் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் திரைமறைக்கு பிறகு தீய சக்தி துவை சரி பர்சனலாக அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. இல்லாமல் நீங்க தாவேக்கா பக்கம் இருந்து பேசுற மாதிரி எல்லாம் இருக்கு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக திமுக கள்ள கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. அடுத்து இவரும் ரெடி ஆயிடுவாரு. அப்புறம் என்ன இருக்கு? ரெடியாலனா கவர்மெண்ட் நடத்த முடியாது. நாட்களில் உட்காந்து அந்த நடத்துகிற போது தான் கஷ்டம்னு தெரியும். வெளியிலேருந்து பேச ரொம்ப ஈஸி. இப்போ பேசினவரே விஜயே இப்போ அந்த கள்ள கூட்டணியில் என்னராலும் பாருங்க. ஒன்றும் இல்லை, மும்மொழி கொள்கை என்ன சொல்லுவார் சொல்லுங்க. இப்போ மசோதா பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணால் உங்க பில் பாஸ் உனக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, டைட் கொடுத்துட்டாங்க. இப்போ திமுக தப்பிச்சிச்சு, இதில் இழுத்துக்கு ஒன்று கடைசி வந்து வந்துட்டாங்க. இப்போ திமுக பெரிய பூஸ்ட்டு. இப்போ இதில் தாவேக்கா மாட்டிச்சுல. இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ யாருக்கிட்ட பிஜேபியோட கைக்கூலி ஆக மாட்டாரா? இப்போ அந்த பல்ல பாஸ் பண்ணனா என்ன ஆவாரு? பிஜேபியோட கைக்குள்ள எப்படி ஆக முடியும்? ஏன்னா காங்கிரஸ் கூட இருக்கிற ஃபண்டு வராது. இப்போ திமுக தான் காங்கிரஸோட கூட்டம் இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நடந்தான் செய்யும். அதெல்லாம் நடக்கும். அதுதான் முகத்திரை கிளியும். அதுக்கு தான் கவர்மெண்ட் உட்காரணும். அதான் திமுக எதிர்பார்க்குது. அதிமுக விட்டு கவர்னர் உட்கார வச்சாருன்னா இந்த 2 வருஷத்துல விஜயோடைய வேஷம் கலைஞ்சிரும். தாவேக்கா ஜெயிச்சதுக்கு திராவிட கட்சிகள் வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த வெறுப்பு வந்து முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இல்லை, நானே ஆச்சரியப்பட்டேம்மா. அதாவது சென்னை மண்டலம் ஃபுல்லாக 16 சட்டமன்ற தொகுதியில் 14 வந்து தாவேக்கன்றது நல்லா தெரிஞ்சு. ஆனால் அந்த சேப்பாக்கம் கன்ஃபார்ம் வெற்றி பெறும், அதில் உறுதியாக இருந்தால் வெற்றி பெற்றுச்சு. இந்த குள தொகுதி நானே உண்மையிலே எதிர்பார்க்கல. ஸோ இந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து 10,000 ஓட்டுன்றது எதிர்பார்க்கல. ஸோ நெகட்டிவ் வந்து ஜெயிச்சிருவான்றதில் நான் கான்ஃபிடண்டாக இருந்தேன். ஆனால் பெருசான வெற்றி இல்லை, குறைவான வாக்கு வயசில் ஒரு முதலமைச்சர் ஜெயிப்பார் தான் நினச்சேன். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக நல்லா தாவேக்க போயிடுச்சு. பாபுலாம் நல்ல கேண்டிடேட்டே கிடையாது. ஸோ அவர் எடுத்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வலுவான கேண்டிடேட்லாம் கிடையாது. அங்கே என்னென்னா அந்த விஜயுடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க. அதெல்லாம் என்ன அந்த ஓட்டு தான் வந்து தாவேக்க போச்சு ஒழிய எதிர்ப்பு ஓட்டுறது நான் ஏற்றுக்க மாட்டேன் குளத்தூர் போது. ஏன்னா குளத்தூருக்கு அவ்வளோ திட்டங்கள், அவ்வளோ நல்ல விஷயங்கள், அந்த தொகுதியின் தன்னுடைய தொகுதி தன் வெற்றி வாய்ப்பு நிரந்தரமாக தக்க வச்சிருக்காக சிறப்பாக செயல்பட்டிருக்கார். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க செயல்படுறது சிறப்பு. ஆனால் தொகுதியை வந்து சிறப்பாக செயல்படுறத பாராட்டணும், உள்ளபடியே குறை சொல்லக்கூடாது. அதை என்ன விஷயம்னா அதை தக்க வச்சுக்கிற அளவு கட்சிக்காரெல்லாம் செயல்பட்டாங்க. என்னன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து போனது விளைவு தான் வந்து தாவேக்கா ஓட் டிரான்ஸ்ஃபர் போனது விளைவு தான் அதிமுக வந்து பின்னடைவாக இருந்த காரணம் தான் அந்த அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இதில் போகாமல் தாவேக்கா ஓட்டு போடுற விளைவு தான் இந்த தோல்வி
தோல்விக்கான காரணம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சென்னையே எடுத்துக்கிட்டாலுமே அது திமுகவுடைய கோட்டை. நம்ம இப்போ கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா அது கோயம்புத்தூர், அதுவே வந்து அதிமுகவுடைய கோட்டை. இந்த ஒரு இது இருந்தது இல்லையா, ஒரு கட்டமைப்பு மாதிரி செட் பண்ணி வச்சிருந்த அந்த நேரேட்டிவ் அது வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்கள் இந்த இட கோட்டை அந்த இட கோட்டைலாம் கிடையாதுமா. இனி வரும் காலத்துக்கு ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் சொல்லும். இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு மதுரை கோட்டைங்க, சென்னை கோட்டைங்க, திருச்சி கோட்டைங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு வர இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு. இனி வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ராங்கான கோட்டைன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே மக்கள் வந்து மாற்றி ஓட்டக்கூடிய மனப்போத்து இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு தேவையை ஒழுங்காக செஞ்சு ஒழுங்கான பொலிட்டிஷனாக அணுகுமுறையாக தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைனா போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கிராமங்கள் தூரம் நான் எல்லாம் என்ன சொன்னா நகர்ப்புறம் தான் விஜய் கோட்டை, இல்லடா கிராமத்திலே ஓட்டு விடுதுன்னு நான் சொன்னேன், யாரும் கேட்கல. கிராமத்துலையும் வந்து அதிகமான வாக்கு. நான் பலமுறை சொன்னேன், இல்லைங்க எல்லாம் தப்பாக சொல்கிறீங்க, நம்ம தாவேக்கு வந்து நகர்ப்புறம் மட்டும் தாங்க, கிராமம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நகரப்புறத்துல கிராமக்காரன் தானே அட்வான்ஸாக இருக்கான், அவன் உலக லெவலில் வேலை செய்கிறான், வெளிநாட்டில் இருக்கான், தொலைநோக்கு பார்வையில் இருக்கான், ஒய்ஃபை இருக்குது, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்காங்க, ரொம்ப விவரமாக இருக்காங்க. பழைய 25 வருஷத்துக்கு முன்ன மாதிரி கிராமம் ஒப்பிடாதீங்க, கிராமத்துக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னால் எவனும் ஏற்றுக்க மாதிரி கேட்குற மாதிரி இல்லை, எல்லாமே அசால்ட்டாக விட்டாங்க. அப்புறம் இப்போ கிராமத்துக்கு இருக்கிறவங்களும் புரிதல் வந்துருச்சு. இன்னைக்கு சமூகத்துலையும் உடனே செய்தி போய் பாஸ் ஆகுது, சின்னங்கள் உடனே போய் ரீச் ஆகுது. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு விசில்ஸ் என்னன்னா பட்டி தொட்டி கிராமங்கள் தூரம் போய் சேர்ந்துருக்கு, மலைவாழ் மக்கள்கிட்ட போய் விசில்ஸ் சேர்ந்துருக்கு. அப்புறம் போது இன்னைக்கு சின்னமோ ஒரு தலைவரோ ஒரு விஷயமோ போய் சேர்றது பெரிய மேட்டரில் அப்டேட்டில் மக்கள் இருக்காங்க. ஸோ செய்தி கைபேசி மூலமாக உடனே செய்திகளை வந்து பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் என்னன்னா இந்த இதுக்கு மேலும் காலத்துக்கு வந்து நாங்கள் கோட்டை கீட்டெல்லாம் விட்டுட்டு மக்களிடம் எளிய அணுகுமுறையும் நெருக்கமாக இருக்கிற போது நிச்சயமாக தலைவர்கள் வெற்றி பெறுவாங்க. அதை விட்டுட்டு நான் வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணானா நிச்சயமாக கஷ்டம். அதனால் இன்னி வரும் காலத்துக்கு அரசியல் தலைவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கோட்டை கீட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம கோட்டையை பிடிப்பதற்காக மக்கள் மனதை கோட்டையை பிடிக்க வேண்டும், மக்கள் மனதை வெல்லணும் இடத்துல அரசியல்வாதிகள் ஈடுபடணும். அரசியல்வாதிகள் இனி வரும் காலத்துக்கு கேரக்டர் சேஞ்சஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் இனி வரும் எதிர்கால மொழியை அது ஒரு பாடம் தான் இந்த தேர்தல். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என் மக்கள் படத்தை காசை கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை, இந்த முறை காசு கொடுத்து மாற்றி ஓட்டு போட்டாங்க, காசும் ஒர்க் அவுட் ஆகலை. திமுக என்ன பண்ணிச்சு, ஜென்ஸுக்கு பணம் கொடுத்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க, லேடிஸ் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக 5000 ரூபா கடைசியில் கொடுத்தாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா இனி வரும் காலத்துக்கு இது மாதிரிலாம் போக்கெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு பாலிடிக்ஸை ஒழுங்கு செஞ்சு அவங்ககிட்ட வாக்கு பெறுகிற அரசியல் நகர்வுகளை ஒழுங்கு பண்ணானா நிச்சயமாக இருக்கு. அதை திமுக தவறட்ட விளைவு தான் குளத்தூரில் தோத்துக்கே ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இது ஒரு முன்னோரமாக எடுத்துக்கிட்டு இனி வரும் காலத்துக்கு கலப்பு அரசியல் தெளிவாக செய்யணும். அது தெளிவாக பண்ணாதனோட விளைவு எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பெரும் இயக்கங்கள் இந்த கிராமங்கள் தோறும் நகரம் தோறும் கழக அரசியல் இயக்கங்களை கொண்டு செல்லாத காலத்தின் விளைவு தான் இந்த ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். கல அரசியல் அப்படிங்கிறது இனிமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்குமா? டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இனிமேல் அதிகமாகிடும். ஏன்னா டிஜிட்டல் இதுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டு வந்து வளர்ந்துருச்சு, உலகம் வந்து இனிமேல் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு. இனி ஒரு காலத்து போய் பிரச்சாரம் பண்ணி இந்த தேர்தல் பிரச்சாரம் எடுபடலை, கூட்டத்தை காட்டி ஒரு மாய காட்டதெல்லாம். இப்போ எடப்பாடி கூட்டத்தை காட்டினார், ஸ்டாலின் என்னாச்சு, 2 முறை சுற்றுப்பயணம் போய் அதெல்லாம் வேஸ்ட். இப்போ விஜய் என்ன ஒண்ணுமே கிடையாது, வேஸ்ட் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் நான் கூட்டத்தை காட்டி அதெல்லாம் பழைய கான்செப்ட் விட்டுருங்க. மக்களோட ரிலேஷன்ஷிப் வாங்க, கண்டென்ட் கொட்டுவாங்க, போராட்டம் நடத்துங்க. இந்த 10 ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்க எதை மென்ஷன் பண்றீங்க? ஏன்னா களத்துல இருந்து மக்களோட மக்களா நேரடியா போய் சந்திக்கிறத தான் நான் ரிலேஷன்ஷிப்பா பாக்குறேன். ஆன்லைன்ல இருந்து இப்போ அமெரிக்கால இருக்கவங்க களத்துல போய் சந்திச்சு நேரடியா இது பண்றானா, டிஜிட்டலாக ஒரு விஷயத்தை பதிவிட்டு போகலாம், அது மாதிரி டிஜிட்டலாக பதிவிட்டு போகலாம். ஸோ உடனே செய்தி போய் ரீச் ஆகிடும். டிஜிட்டலாக பதிவிட்டா அது எப்படி மக்களோட தொடர்பா இருக்கும், அந்த ரிலேஷன் கருத்து போய் சேர்ந்துருதுங்க. நீங்கள் மக்களுக்கு குறைய பிரச்சனை, ஒரு இடத்துல சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துக்கு குரல் கொடுத்தா போய் சேர்ந்துரும். நீங்க போய் நேரடியா போய் தான் பேசணும் காலம். நம்ம போய் ஒரு இடத்துல போய் நின்று போராடி அதை வாங்கணும்னு அவசியம் இல்லையா? அது பாலிடிக்ஸ் ட்ரெண்ட் வேற. அது வந்து சிம்பதிக்கு உருவாக்குறதுக்காக களத்துக்கு போய் அரசியல்வாதிங்க தன்னுடைய இமேஜ் உருவாக்குறது பண்ற பாலிடிக்ஸ். ஆனா சில செய்திகள் சில அறிக்கைகளை இப்போ கொடுக்காம பேட்டி வீடியோ மூலமா இப்போ நான் எப்படி பேசணும் வீடியோ மூலம் பேசி போட்டவே ஆட்டோமேட்டிக் செய்தி சமூகத்துக்கு போய் தரும். அதை மக்கள் பார்த்துக்கிறாங்க, புரிதல் வந்துருச்சு. அதனால வந்து எல்லாத்துக்கும் போய் இது பண்ண அவசியம் இல்லை. அதாவது சில டிஜிட்டலா பயன்படுத்தணும், சில விஷயம் ஃபீல்டு பாலிடிக்ஸ் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த காலம் வந்துருச்சு. இன்னைக்கு இனி வரும் காலத்துக்கு பழைய மாதிரி எல்லாம் இல்லை. இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எல்லாமே இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. அதுல சமூக உறவுகளை வந்து உருவாக்கணும், வளர்த்துக்கணும். நம்ம அதை விட்டு பழைய மாதிரியே வந்து கிராமங்களோட இப்போ இதெல்லாம் சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்க சென்னையில் உட்காந்து தமிழ்நாடு முழுக்க நீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும், உலகம் முழுக்க போய் சேரும். அந்த மாதிரி விஷயம் முன்னெல்லாம் வந்து ஒரு செய்தியே இதில் பத்திரிகையில் வருமா வரான்ற ஒரு கேள்விக்குறி போடுவாங்க, போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பத்திரிகையும் தேவையில்ல, செய்தி நியூஸ் அவங்க நினைச்ச சமூகத்தில் கொண்டு வர முடியும். அப்புறம் சமூக விழிப்புணர்வு ரொம்ப பிரதானமா இருக்கு. அதனுடைய விளைவு தான் இம்பாக்டை வந்து விஜய் கூட பிளஸ் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துல விஜய் விஜய் விஜய்னு சமூக வலைத்தளம் அதிகமாக பயன்படுத்த விளைவு கூட இந்த ஓட்டுகள் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். இல்ல எல்லா இடத்துலயும் விஜய் விஜய்னா அவரை பத்தி ஒரு பேட் இம்ப்ரெஷன் தானே கிரியேட் ஆயிட்டு இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போகிற வரையும் அதெல்லாம் முக்கியம். ஓட்டு போட்ட பிறகு பேட் இம்ப்ரெஷன் உருவாக என்னமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த எலெக்ஷன் ஓட்டு போகிற வரையும் அந்த சிம்பதி உருவான போது சிம்பதி உருவாக்கிட்டாங்களே, ஜெயிச்சிட்டாங்கல்ல, உனக்கு வந்து 1 or 2 வெற்றி பெற்றாங்களா, அதுதான் முக்கியம். வெற்றி பெறதான் முக்கியம். நீங்கள் அந்த காரணங்கள் ஆயத்தை நம்ம சொல்லலாம், மறுக்கப்படுறதுக்கு 1000 விளக்கம் சொல்ல விட்டுருங்க. ஜெயிச்சிட்டான்,
அதுக்கு காரணம் என்ன, அப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கான அவங்களோட வியூங்களை வைத்து போகிறதா அரசியல்வாதிகள் ஆச்சரியமுடைய அவன் எப்படி ஜெயிச்சான்ற குறைகளை சொல்றத விட நம்ம எப்படி ஜெயிக்கிற விஷயங்களை அணுகுனா தான் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோட்டை அது எல்லாமே தகர்த்தெறியப்பட்ட மாதிரி சாதி அந்த வாக்குகள் இருக்கும் இல்லையா, அதுவுமே இந்த வாட்டி காணாம போயிடுச்சு. சாதி ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த மாதிரி சாதி அரசு எல்லா கட்சியுடைய ஓட்டுகளும் தாவேக்க போச்சு, எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதான் சொல்றேன், இனி வருங்காலத்துக்கு சாதியை சொல்லி சாதி உட்பிரிவில் சொல்லி அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு மக்கள் மனசா மாறிச்சு. அந்த மக்களுக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதான் இனி வருங்காலத்துக்கு பொழப்பு ஓட்ட முடியும் இல்லையா. அதை விட்டு பழைய மாதிரி இந்த சாதிக்காரன் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பான், அன்சாரி சப்போர்ட் இருப்பதெல்லாம் இனி வருங்காலத்துக்கு சாதி சமூக அரசியலை வச்சுக்கிட்டு இன்னும் பெரியார நான் சொல்ல கான்செப்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வருங்காலத்துக்கு அவர்களுக்கு என்ன நம்ம செய்ய தேவை இருக்கோ அதை பூர்த்தி செய்யற திட்டங்கள் வந்து அவங்க நமக்கு ஆதரவு இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. தாவேக்காவுல அப்போ சாதி பார்த்து கேண்டிடேட்ஸ் நிறுத்தல அப்படின்னு சொல்ல வரீங்க? இருக்கு ஆனா தெரியாது. அப்ப முடிச்சிட்டு இருக்கு தெரியாது, அது யார் எடுத்து சொன்னது? இருக்கு, அது தெரிஞ்சதுனாலதானே அதுதானே திமுக தவற விட்டாங்க. டேய் இல்லடா நாங்கள மாதிரி தானே ஜாதி கொண்டு தானே அவன் கேண்டிடேட் போட்டுருக்கான்னு சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? தவறு விட்டது யாரு? அது மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகலையா? அவங்க அந்த மக்களுக்கே தெரியுமே. இப்ப நம்ம ஊர்ல இவங்க நிக்கறாங்கன்னா இவங்க இந்த தெரியாது, அதுதாங்க பிரச்சனை. இங்க விஜய் விசில் அதான் ஓட்டு போட்டது. இந்த கேண்டிடேட் பேரு, அவன் கேண்டிடேட் முகம், அவன் எந்த ஊர் எதுவுமே தெரியாது. ஸோ கேண்டிடேட் என்ன செய்யறான், என்ன தொழில் பண்றான், அவனுக்கு என்ன நல்லவனா கேட்ட கூட எந்த புரிதலும் கிடையாது. ஸோ விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. இது நிரந்தரமானதுன்னு சொல்றேன், இது வந்து தற்காலிகமானது. இனி வருங்காலத்துக்கு தான் இந்த ஃபேஸ் பண்ற போது விஜய் வந்து நடத்துற போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சு அரசியலை விட்டு ஓடி போயிடுவார். ஸோ அரசியல் நிலைச்சு நிற்கிறது கஷ்டம். என்னை பொறுத்த விஜய் வந்து லாங் டைம் 15 வருஷம் 20 வருஷம் எம்ஜிஆர் மாதிரின்ற அளவுக்கெல்லாம் அந்த எம்ஜிஆருக்கான விஷயங்கள் வேற, காலங்கள் வேற, இப்போ இருக்கிற காலங்கள் வேற. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஒரு செகண்ட் தெரியும். இன்னைக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்க அஃபென்ஸ் நிறைய ஒரு 3-4 விஷயம் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த தாவேக்கா இளைஞர்கள் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. 2-3 சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. எம்எல்ஏவே வந்துட்டு வாள் எடுத்து கேக் வெட்டிட்டு இருந்தாரு, பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நடக்கும். ஏன்னா அவன் சினிமா பேஸ்ல வராமா, அவன் சினிமா விஜய் ஹீரோவை பார்த்து விஜயை பார்த்து ரோல் மாடல் வந்திருக்கான். அப்புறம் அந்த ரோல் மாடலுக்கு அவன் கேரக்டர் எப்படி இருக்கும்? இப்போ மற்ற இயக்கங்கள்னா பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கொள்கை, கோட்பாடு அதெல்லாம் ஒரு 10% இருப்பான். அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் கோட்ல இருந்து செயல்பாடுகள், பேச்சுக்கள், வழிநடத்தல கொஞ்சம் செயல்படுவான். இவன்கிட்ட அதுவே கிடையாது. டான்ஸ் போறவனா வந்து நீ அரசியல கொண்டு வந்தா என்ன பண்ணுவான்? அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்தக்கூடிய வாய்ப்பு பயிற்சி பற்றை அங்கே உருவாக்கலை. ஸோ இங்கே இருக்கிற போது ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவரோ செயலாளரோ அங்கே கட்டமைப்போ அந்த கோஆர்டினேஷனே அங்கே இல்லை. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படிடான்னு தெரியல. ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில். இது எப்படி இந்த இது பொழப்பு நடக்குது? அதாவது குடும்பத்தில் அப்பா அம்மா செஞ்சு ஒரு பொழப்பு எடுத்து சொல்லுவாங்கல்ல, பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டா புது பிள்ளைக்கு பொழப்புற மாதிரி, இது பொழப்பு நடக்குமா நடக்கானே தெரியாத மாதிரி ஒரு கட்சி காட்சி தான் இதை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிக்குமாறது சந்தேகமா இருக்கு. மேபி எனக்கு 29 எலெக்ஷன் வரும் நான் எதிர்பார்க்குறேன். ரீஎலெக்ஷன் வருமா இல்ல நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்தோட சேர்ந்து ரெண்டுமே ஒரே முட்டை வரும் கூட எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது இந்த அளவுக்கு 3 வருஷம் தாக்கு பிடிப்பாடுறது சந்தேகம். ஏன்னா அங்கே ஆட்கள் அத்தனை பேரையும் பார்க்குறப்போ ஒரு அமைச்சராக உட்காந்து அவங்க அமைச்சரை நடத்தி அதிகாரிகள் எனக்கே சந்தேகமா இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறேன். மாற்றத்துக்கே ஒரு மாற்றம் வருமா? மாற்றம்கான தலைவர் விஜய் இல்லம்மா, மாற்றத்துக்கான தலைவர் வந்து அண்ணாமலைமா. நான் இப்ப இன்னைக்கு பதிவு வர்றேன். மாற்றது கான்செப்ட் அன்புமணி கொண்டதார அது சான்ஸ் கிடைச்சி அதை பயன்படுத்திக்கல. இன்னைக்கு இருக்கிற சூழலில் மாற்றம்னா அது அண்ணாமலைக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அண்ணாமலை ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா நானும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதமே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். காலம் கடந்து விட்டது. ஆனால் ஒரு நாள் கட்டாயம் இந்த மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலைக்குள்ளே ஒரு முடிக்கு வந்து நினைக்கிறேன். வரலன்னா அவர் அரசியல் வாழ்க்கை இல்லை தமிழ்நாட்டில் வந்து அவர் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆடுவார். ஸோ அதெல்லாம் கட்டாயம் வந்து அப்படிப்பட்ட ஆள் அல்ல, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆள் தான். அப்படி பார்க்குறப்ப அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் ரீஎன்ட்ரி இருக்குது. அப்படி ரீஎன்ட்ரி வரும்போது நிச்சயமாக இனி வரும் காலத்துக்கு கூட்டணி ஆட்சி தான். மெஜாரிட்டி கவர்மெண்ட் யாருக்குமே வராது. இதுக்கு மேலே அரசியல் தமிழ் அரசியல் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி மாதிரி இனி வரும் காலத்தில் தமிழகத்தில் கூட்டாட்சி மட்டும்தான் ஆகச்சந்த மூலம் மாநிலத்தில் ஒரு கட்சி பிரதானமாக வெற்றி பெற்று ஆட்சி கொடுக்குறது இனி வரும் காலத்துக்கு நடக்காது. ஏன்னா தலைவர்கள் அதிகமாக உருவெடுத்துட்டாங்க. ஸோ கட்சிகள் நிறைய உருவாடிச்சு. அப்படி போது இனி வரும் காலத்துக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அரசியல் தான் நடக்கும்னு பார்த்துக்கலாம். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நம்ம நன்றி. தமிழ் தவறுக்கும் அன்பு தங்கைக்கும் உங்கள் சேனலுக்கும்.